நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஷாஹி பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு. இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது வந்து ரொட்டி, நான், ஃபுல்கா ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, வெஜிடபிள் புலாவ் எல்லாத்துக்கும் நல்லா போகும். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது எப்படி செய்கிறது இன்றைக்கிங்கிற பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர், தக்காளி, வெங்காயம், சில்லி பவுடர், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, தயிர், ஃப்ரெஷ் க்ரீம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, பட்டர், பால், ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு அந்த ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து 300 கிராம் பன்னீர் நான் வீட்டிலே பண்ணுது பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ப்ளஸ் கேஷ்யூ நட்ஸ் முந்திரி, ஒரு 10 முந்திரி எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கீ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் கொஞ்சம் உருகிடட்டும். இப்போ பட்டர் கொஞ்சம் உருகிருக்கு. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 3 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலாச்சி, ஒரு 10 பெப்பர், பிரிஞ்சி இலை ஒரு 3, காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா, பச்சை ஏலாச்சி, ஸ்டார் அனீஸ், பட்டை கொஞ்சம். நான் வந்து இது தனியா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அந்த எண்ணெய் அந்த பட்டரில் ஃப்ரை ஆகி நம்ம வந்து சாப்பிடும்போது அது நம்ம வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். கொத்தமல்லி விதைகள். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது நல்லா அந்த எண்ணெயில் அந்த வாசனைலாம் இதில் இறங்கட்டும். இப்போது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு அந்த கொத்தமல்லி விதையும் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதில் கேஷ்யூ நட் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி போட்டு அதையும் உள்ளே தட்டிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அது மெதுவாக ஃபுல்லாக ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த வாசனைலாம் போயிடுச்சு, பச்சை வாசனைலாம். 2 தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி அரைச்சியும் வைக்கலாம், அதெல்லாம் டொமேட்டோ பியூரி கிடச்சா கூட அதை கூட ஆட் பண்ணலாம். இந்த தக்காளி இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வந்து குக் ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இது நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். ஷாஹி பன்னீர் மசாலான்னு கடையில் கிடைக்குது, பட் நான் அதை ஆட் பண்ணலை. நான் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நான் மேக் பண்ண கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். கொஞ்சம் அப்படி க்ரஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அந்த தக்காளிலாம் நல்லா எண்ணெய் அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா குக் ஆகி அப்படி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற மாதிரி வரும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தது ஆட் பண்ணணும். மூடி வச்சிரும் 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அந்த தக்காளிலாம் நல்லா குக் ஆகி
அப்படி லைட்டாக ரெட்டிஷாக மேலே இருக்குது. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன். இது வந்து நானே மேக் பண்ணது. பாலுடைய ஆடை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து ஒரு இதில் நம்ம சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நமது பன்னீர் அந்த மாதிரி வெரைட்டி ஏதாவது நம்ம பண்ணும்போது சிக்கனில் இந்த பட்டர் சிக்கன் அந்த மாதிரி பட்டர் மஷ்ரூம்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆடையெல்லாம் அந்த மிக்சியில் அப்படியே அடித்து ஃப்ரெஷ் க்ரீமாக நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது கடையிலையும் கிடைக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் கடையிலையும் கிடைக்குது. அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கு ஒரு கிரேவியாக கிடைக்குது. நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவருங்க திக்காக இருக்குது. நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 300 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். இந்த பன்னீரில் அந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் பிடிக்க வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வைப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் 5 மினிட்ஸ். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆனோடனே மசாலாலாம் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 150 ml பால் வச்சுருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணலை, பால் தான் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணவர் நம்ம கொஞ்சம் கிளறிண்டே இருக்கணும், இல்லைனா அது வந்து திரியாக வந்துடும். ஸோ அதை கிளறிண்டே இருக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அதை ஒரு சிம்மில் வைக்கலாம். ஃபுல் வேண்டாம், ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம். 5 ஏன்னா பால் ஊற்றின பிறகு அது ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் நம்ம அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு திக்கு கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதை இப்பொழுது சுவையான ஷாஹி பன்னீர் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்றில் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.